ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஹை வோல்டேஜ் கேபிளில் என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு கேபிள் டெஸ்டிங் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகிறது அப்படின்னு சீரிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுவரை டைரெக்டாக மேனேஜர்லாம் ஆக முடியும் அப்படிங்கிற நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம மேனேஜர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அவரோட டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக என்ன சீக்வன்ஸில் கற்றுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி எப்படி என்ட்ராது, என்ட்ரானதுலேருந்து எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டச் பண்ணிட்டு போகுது அப்படின்றத பொறுத்து நம்ம ஒரு ரூட் மேப் டெவலப் பண்ணோம். அந்த ரூட் மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேபிள் பேசிக்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, அந்த கேபிள் பேசிக்ஸில் இது வரைக்கும் நம்ம பவர் கேபிள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேபிள், கம்யூனிகேஷன் கேபிள், ஹை வோல்டேஜ் கேபிள் இதெல்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, இதில் விடுபட்டு போன ஒரே டாபிக் என்னென்னா அதில் கேபிள் டெஸ்டிங்கை நம்ம பார்க்கல. ஓகே, இப்போ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நான் ஏன் கேபிள் டெஸ்ட்லாம் பண்ணணும்? புதுசாக கேபிள் வாங்க போகிறேன், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன், இதில் டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவைகள் என்ன இருக்குது அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். நம்ம 2 கண்டிஷனில் அந்த கேபிள் டெஸ்ட் அப்படின்றத பண்ணணுங்க. ஒன்று வந்து இந்த கேபிள் மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேபிளில் மென்ஷன் பண்ணிக்கூடிய ரேட்டட் அளவுக்கு அந்த கேபிள் வந்து கேப்பபிளா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அந்த கேபிள் நம்ம பிளான்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சில இடத்துல ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்மகிட்ட கூடிய கேபிளோட லென்த்து கம்மியாகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 2 கேபிளை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜாயின் கரெக்டாக போட்டிருக்குமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம கேபிள் டெஸ்ட் அப்படின்றது தேவைப்படும். ஓகே, இந்த 2 கண்டிஷனில் நம்ம கேபிள் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம கேபிள் டெஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஜாயினிங் ப்ரொசீஜரை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம சின்ன கேபிள் அப்படின்னா வந்து நார்மலாக டேப் போட்டு முடிச்சுட்ருவோம், இன்சுலேஷன் டேப் போட்டு முடிச்சுட்ருவோம். 11 கேவி கேபிள், 33 கேவி கேபிள், அதாவது ஹை வோல்டேஜ் கேபிள் அப்படின்றப்ப ஜாயின் பண்ணுறதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம கேபிள் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன ப்ரொசீஜர், அதை எப்படி பண்ணுவாங்கிறத ஜஸ்ட் அவுட்லைனாக பார்த்துருவோம். அது பார்த்தோன்னா தான் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இப்போ நம்மகிட்ட வந்து 2 கேபிள் இருக்குது. அந்த 2 கேபிளையும் நம்ம ஜாயின் என்ன பண்ணுவோம், RYBன்னு சொல்லி 3 கோரை ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஷீல்டட் கேபிளை நம்ம ஜாயின் பண்ணோம். ஓகே, இதை ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில நமக்கு ஸ்டாண்டர்டு ஜாயினிங் கிட்ட நமக்கு தேவை. இது வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ 11 கேவி கேபிளா, 33 கேவி கேபிளா, உங்களோட வோல்டேஜ் ரேட்டிங் என்னவோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாயினிங் கிட்ட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அந்த ஜாயினிங் கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டக்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு லக் கொடுத்துருப்பாங்க ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்லீவாக மேலே போட்டு ஃபயர் பண்ணி ஒட்டுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபயர் கன்னும் ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஜாயினிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 2 கேபிளோட எண்டில் ஸ்லீவ் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, ஸ்லீவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாயினிங் லக் இருக்கும். ஜாயினிங் லக்கை மேலே போட்டு கிரிமிங் டூல் மூலமாக வந்து கிரிம் பண்ணிடுவாங்க. ஓகே, கிரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லீவ் இருக்குல்லங்க, அந்த ஸ்லீவ் வந்து மேலே போட்டு ஃபயர் பண்ணுவாங்க, அதாவது ஒட்டிடுவாங்க போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் போட்டு ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லீவ் போட்டு அதே மாதிரி ஃபயர் பண்ணி ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற கோர்லேயும் வந்து ஜாயினிங் லக் போட்டு அடிச்சுட்டு மேலே 2 ஸ்லீவ் போட்டு ஃபயர் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஃபயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது 3யும் சேர்த்த மாதிரி ஒரு ஸ்லீவ் இருக்கும். அந்த ஸ்லீவ் போட்டு மறுபடியும் ஃபயர் பண்ணி ஒட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷீல்டட் கேபிள் இருக்குல்லங்க, அதையும் ஜாயின் பண்ணுறதுக்காக சில லக்கு கொடுத்துருப்பாங்க. அதையும் போட்டு ஒட்டிடுவாங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லீவ் போட்டு மறுபடியும் ஃபயர் பண்ணி கேபிளை ஜாயினிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இவ்வளோ ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த 11 கேவி கேபிள் அப்படின்றத நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ப்ரொசீஜரை பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில ஆத்தரைஸ்டு வெண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரெகுலராக பண்ண முடியாது. ஸோ அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாயினிங் வந்து கரெக்டாக நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுனால ஆளை பொறுத்து மாறும், ஜாயினிங் வந்து குவாலிட்டி அப்படின்றது மாறும். ஸோ அதனால் நம்ம நம்ப முடியாது. இதில் தப்பாக போகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீவ் போட்டாங்கல்லங்க, இந்த ஸ்லீவ் வந்து வைக்கிற பொசிஷன் வந்து முன்ன பின்ன வச்சாங்கன்னா இந்த 2 கண்டக்டரும் வந்து ஷார்ட் ஆகாத வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது இதில் ஃபயர் பண்ணாங்கல்லங்க, ஃபயர் பண்ணும்போது முன்ன பின்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்சுலேஷன் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ரெகுலர் ஆப்ரேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் ஷார்ட்டோ இல்லை ஃபேஸ் டு கிரவுண்ட் ஷார்ட்டோ வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த கேபிளில் எவ்வளோ வோல்டேஜ் பாஸ் பண்ணுவாங்களோ அதை விட அதிகமான வோல்டேஜை பாஸ் பண்ணி ஸோ அந்த கேபிள் இன்சுலேஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து மெக்கர் டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஹைபாட் டெஸ்ட்னு சொல்லி 2 டெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அதில் மெக்கர் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கண்டக்டருக்கு இடையில ஒரு கண்டக்டருக்கு இன்னொரு கண்டக்டருக்கு இடையில எவ்வளோ இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 11 கேவி கேபிள் அப்படின்னா அதுக்குன்னு சில இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மீட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஹைபாட் டெஸ்ட். ஹைபாட் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிளில் ஹை வோல்டேஜை பாஸ் பண்ணி ஸோ அதில் ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அதாவது ஆர் ஃபேஸில் வோல்டேஜை பாஸ் பண்ணி அது ஒய் ஃபேஸில் பி ஃபேஸில் ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் வருதா அப்படின்றத பார்ப்பாங்க. அது பார்க்கறது மூலமாகவும் நம்ம ஜாயின் பண்ண இன்சுலேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் இன்றைக்கி நம்ம மெக்கர் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஹைபாட் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே,
ஓகே. இப்போ மெக்கர் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேபிளோட 2 எண்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ எம்ஆர்எஸ்லேருந்து இஎஸ்எஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கேபிளை பண்ணுறோம் அப்படின்னா, 2 சைடு இருக்கக்கூடிய கேபிளோட எண்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஆளுங்களை நிற்க வச்சு அவங்களோட கன்ஃபர்மேஷனில் தான் வந்து நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். 1. 2வது நம்ம மெக்கர் இருக்குது. மெக்கரில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் செட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம 11 கேவி அப்படின்னா, அதனோட டபுள் த ரேட்டிங் வந்து நம்ம வோல்டேஜை செட் பண்ணணும். இப்போ நம்ம 11 கேவி இதில் 22,000 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கேபிள் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மெக்கர் டெஸ்ட்டில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஏதாவது ஷார்ட் இருக்கா, அதாவது இந்த 2 ஒயர் RY, YB இதுக்கு ஏதாவது ஷார்ட் இருக்கா, இல்லை வந்து நம்ம ஒரு ஃபேஸுக்கும் நம்ம எர்த்துக்கு ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்கரில் 25,000 வோல்டேஜை செலக்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட கேபிள் வந்து 11,000 வோல்டேஜ் கேபிள் அப்படின்றதுனால நம்ம 25,000 வோல்டேஜ் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மெக்கரில் 25,000 வோல்டேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக்கு 2 கேபிள் இருக்குது. அது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் கேபிளை கொண்டு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃபேஸில் வைக்கணும். ஃபஸ்ட்டு R ஃபேஸில் வச்சுக்கணும். அதனோட பிளாக் கலர் கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிளோட எர்த் இருக்கும். ஸோ அந்த ஸ்லீவ் எர்த்து தெரியுது பாருங்கள். ஸோ அதில் எர்த்தில் கனெக்ட் பண்ணிடணும். அது கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ R ஃபேஸில் கொடுத்துருக்கு. ஸோ R ஃபேஸில் கொடுத்துட்டு நம்ம இந்த வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் R ஃபேஸ், Y ஃபேஸ், B ஃபேஸ் 3 ஃபேஸ்லையும் செக் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஃபேஸ் மட்டும் செக் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஃபேஸில் வரும். ஓகே. இப்போ R ஃபேஸில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்க போகிறேன். இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஓடிக்கிட்டு இங்கே வந்து டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 11 கேவி கேபிள் அப்படின்றதுனால, நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கேபிள் அப்படின்றதுனால நம்ம 1 மினிட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ 1 மினிட், அதாவது 60 செகண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன வேல்யூ வருது அப்படின்றத நம்ம இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வரக்கூடிய வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம எழுதி வைக்கிறது மூலமாக நம்ம வந்து அந்த கேபிள் இன்சுலேஷன் நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ 33 செகண்ட் வந்துருச்சு. ஓகே. இப்போ 52 வரப்போகுது. ஓகே. இப்போ 1 மினிட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 25.2 ஜிகா ஓம் வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நோட் பண்ணிக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்த பேஜ் செக் பண்ணும்போதும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படி வருது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் இடையில வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ரெட்டு, பிளாக் 2 கேபிள் இருக்குது. ஸோ அந்த 2 கேபிளையும் நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா RY, ஸோ 2க்கு இடையில கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போயும் அதே மாதிரி நம்ம மெக்கரில் நம்ம 1 மினிட் வந்து அந்த 2.25 கேவி வந்து அப்ளை பண்ணணும். இந்த சேம் அங்கே டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஓடிக்கிட்டு இருக்குது. 1 மினிட் எண்டில் வந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 1 மினிட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ 4.2 ஜிகா ஓம் வந்திருக்கு. ஓகே. இப்போ மெக்கர் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எழுதியிருக்கோம். நம்ம ஃபேஸ் டு எர்த்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஜிகா ஓமில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஃபேஸுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா ஜிகா ஓமில் தான் இருக்குது. சப்போஸ் வந்து இன்சுலேஷன் வீக்காக இருந்தது அப்படின்னா எப்படி காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெக் ஓமில் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி மெக் ஓமில் காமிச்சிச்சு அப்படின்னா நம்ம இன்சுலேஷன் எதாவது வீக்காக இருக்குது. ஸோ இப்போ கேபிள் ஜாயின்ட் சைடோ இல்லை வேறு ஏதாவது கேபிள் சைடோ வந்து நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் வந்து கேபிள் ஏதாவது ஷார்ட் இருந்தது அப்படின்னா வந்து 0 காமிக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்கிற இடத்துல 0 காமிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இன்சுலேஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ நம்ம கேபிளோட மெக்கர் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மெக்கர் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு சேஃப்டி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்கரில் வந்து 25 கேவி கொடுத்துருக்கோம் நம்ம கேபிளுக்கு. ஸோ அப்படின்னா வந்து 25,000 வோல்டேஜை நம்ம கேபிளுக்கு கொடுத்துருக்கோன்றதுனால சில ரெசிடுவல் கரண்ட் வந்து நம்மளோட கேபிள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த கேபிளை தொடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு கேபிள் எடுத்துகிட்டு அந்த கேபிள் வந்து நம்மளோட ஒரு எண்டை நம்மளோட கேபிளோட லக்லையும் இன்னொன்று வந்து எர்த்துலையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ எங்கிட்ட வந்து ஒரு கேபிள் இருக்குது. அதனுடைய எண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எர்த்தில் கேபிளோட எர்த் இருக்குல்லங்க. ஸோ அதில் ஸ்லீவில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஒவ்வொரு கேபிளையும் டச் பண்ணி அதனோட ரெசிடுவல் கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம். ஓகே. இப்போது ஒரு R ஃபேஸு, அடுத்து Y ஃபேஸு, அடுத்து B ஃபேஸு, இப்படி ஒவ்வொரு ஃபேஸ்லையும் வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கேபிளில் கை வைக்கணும். ஓகே. இப்போ நம்ம மெக்கர் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹை பார்ட் டெஸ்ட்டை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.